ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. 12th பாஸ் ஆனாலே போதும். அசிஸ்டண்ட்டு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 3 விதமான பதவிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 25,500 ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் போஸ்ட்டு குரூப் சி, குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அப்படி இல்லை வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்க. நான் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி பேப்பர் அட்வைஸ்மெண்ட்டாக தினத்தந்தியில் வந்துருச்சு. நாளையிலேருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ப்ரொவைட் சூன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஓஎம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் டைப் இருப்பான். அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் பி பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரியில் 4, ஓபிசி கேட்டகரியில் 3 கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசுக்கு தாண்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இருக்குது. பிசிக்கு வந்து 3 வருஷமும், அதாவது எம்பிசி சொல்லுவாங்க, ஓபிசி சொல்லலாம், அவங்களுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 18 முதல் 27 வயசு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அதே ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் மொத்தம் 10 விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க. இது வந்து 10 விதமான பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் சி சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 2 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டண்ட்டு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டர்னுக்கு, ஓபிசி, டபிள்யூஎஸ்க்கு அண்ட் எஸ்சி அண்ட் உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,600 ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம சென்னையில் தான் இதுக்கான போஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 100 கொஷின் கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கு மல்டி சாய்ஸ் கொஷின் 100 கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்சி டெஸ்ட்டுன்றது என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். அதில் வேர்டிங் வந்து எவ்வளோ டைமிங்கில் டெஸ்டிங் நீங்கள் 20 மார்க்குக்கு இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் இருக்கும். டைப்பிங் ஸ்பீடு, ப்ராசஸிங், எக்ஸல் ஷீட்டு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கும் கொடுக்குறாங்க. 1 to 2 இயர்ஸ்னால் 1 மார்க்கும், 2 to 4 இயர்ஸ்னால் 2 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. 4 to 6 இயர்ஸுக்கு 3 மார்க்கு, 6 to 8 இயர்ஸுக்கு 4 மார்க்கு, 8 இயர்ஸுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்கு கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அண்டு லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் சேம் சிலபஸ் தான். இவங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு இருக்கும், டைப்பிங் ஸ்கில் இருக்கும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கு கொடுக்குறாங்க, வெயிட்டேஜ் மார்க்கு கொடுக்குறாங்க. இதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து சென்னையில் தான் இதற்கான போஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். இதை மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற டீட்டெயில் வேணுன்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.